தாடிக்காரன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்ப்பேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஒரு கெமிக்கல் எஃபெக்ட், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது வாய் வழியாக முற்போக்கு அரசியல் பேசுகிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். கருத்து தான் இப்போ இருக்க வெள்ளை வெட்டி கட்டிருக்க பரதேசி பசங்களை என்ன பண்ணுறாங்க. சிந்தனையா இப்போ குழந்தை பிறந்துக்குது, அடுத்த குழந்தை எப்பா அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. பயங்கரம் 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 கண்டிப்பா டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர். எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். என்ன கருத்து சொல்லியிருக்கு? இப்போ இருக்க பொலிட்டிஷியனாக நல்லா சொல்லியிருக்காங்க. கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே அந்த கஷ்டம் புரியும், சிட்டியில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதை ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனோட கஷ்டம் நல்லா புரியும். ஸோ ஹேண்ட்ஸ் அப், சூப்பர், நைஸ், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பரா சூப்பரா நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து தான் இப்போ இருக்க வெள்ளை வெட்டி கட்டிருக்க பரதேசி பசங்களை என்ன பண்ணுறாங்க. அதுதான் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் தான் வெயிட். படம் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்ப்பேன். சூப்பராக இருக்குது. இங்கே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு சாதி அரசியலை மையப்படுத்தி ஒரு கிராமம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து எடுத்திருக்காங்க. கெமிக்கல் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் பொறுத்து நல்லா இருக்கு. அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்ததோட இப்போ இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை என்ன அப்படின்னு சொல்கிறது கடந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கெமிக்கல் எஃபெக்ட், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது எப்படி மக்களை பாதிச்சிருக்குன்றது ரொம்ப எமோஷ்னல் கனெக்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க படத்தில்? அரசியல் சார்ந்த கதை தான், பட் தேர்தல் வரணும் நல்லா இருக்கட்டும். கரெக்டான டைம் நல்ல படம் எடுத்துருக்காங்க, கரெக்டாக. படம் கண்டிப்பாக ஓடுமா? அது நம்ம ஆடியன்ஸை பொறுத்து தான். ரசிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். அப்படி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. என்ன எந்த மாதிரி விஷயம் சொல்ல வந்திருக்காங்க படத்தில்? ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான். வாய் வழியாக முற்போக்கு அரசியல் பேசுகிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். ஸ்டெர்லைட் அந்த மாதிரி விஷயம்லாம் போன வாட்டி நடந்துச்சுல, தூத்துக்குடியில் பிரச்சனை, அந்த தூத்துக்குடியில் பிரச்சனைலாம் நடந்துச்சுல்ல, அதை மையப்படுத்தின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி இன்னும் நிறையா நடந்துட்டு இருக்கு. அது எப்போ வெளில தெரிய போதோ அதான் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெளியில் போயிடும். சும்மா படம் பார்த்துட்டு வந்து கரெக்டாக போய் ஓட்டு போடணும், யாருக்கு என்ன இதுன்றது அது முடிவு பண்ணாதனால தான் நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம். இந்த படம் வந்து ஸ்டெர்லைட் பற்றி பேசியிருக்குதா மக்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அடுத்து பண்ணுற படங்களும் இந்த மாதிரி மெசேஜோடு இருக்குமா, இல்லை கமர்ஷியலாக பண்ணுவீங்களா? இது ஓரளவு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இது ப்ராஃபிட், இந்த படம் ப்ராஃபிட் ஆகும். அப்போ இது கமர்ஷியலாக இல்லையா? கமர்ஷியல் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தானே விட்டுருக்கோம் உள்ள எல்லாரையும். கமர்ஷியல் தானே இது, கமர்ஷியல் படம் தான். சரி, நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்றதுனால டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து படம் ஃபுல்லாக புகுத்திருக்கீங்க. இது காமன் ஆடியன்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? கெமிக்கல் இன்ஜினியரிங் சாதாரண மக்களுக்கு புரியுன்னு எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு படத்தில் ஒரு ஹீரோ சொல்லி, ஸோ அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக நமக்கு கெமிஸ்ட்ரி தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த எம்ஐசி, அந்த டேங்க்கு, அது தண்ணி கலக்கக்கூடாது, அவ்வளோதான். அது புரிஞ்ச போதும். கண்டிப்பாக அதோட ஆத்தென்டிசிட்டிக்கு நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் விஷயங்கள் பேசுகிறோம். அது அதிகப்படியான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தானே தவிர அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அடுத்த பார்ட் ஏதாவது ரெடி பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு? ஈவில் டேட்டா எடுத்துகிட்டு இருக்கோம். தெரியல தம்பி, எனக்கு தெரியாது. அடுத்த படம் தெரியாது. பெரிய ஹீரோ யார் வச்சு பண்ணிடுறாங்க தெரியாது. அது சிந்தனை இல்லைங்க. இப்போ நம்ம முழு சிந்தனையா இப்போ குழந்தை பிறந்துக்குது, அடுத்த குழந்தை எப்பா அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. குழந்தைய சந்தோஷமா ரசிப்போம், பார்ப்போம், நல்லா வளர்ப்போம், அப்புறம் பார்க்கலாம் அடுத்து. பார்க்கவே இல்லையே நீங்கள்? பார்க்கலாங்க, நல்லா இருந்தது நினைக்கிறேன். அதை பார்த்தோம் திரையிலேயே காட்சிகள், அவங்களோட அப்ளாஸ், அந்த உணர்வு புரிஞ்சுது, நல்லா இருந்தது.
ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அரசியல் நம்ம தலையிடனா வந்து அரசியல்வாதிங்க நம்மள தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அரசியல் நம்ம தலையில இல்லை, அரசியல் நம்ம வாழ்க்கை தலையிடும். சூப்பர். இது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஆடியன்ஸ் நல்லா ரியாக்ட் பண்ண கை தட்டினாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க போல இல்லை. அதான் அவங்களோட உணர்வு அதில் வெளிப்பட்டு அது நல்லா ரிசீவ் பண்ணுங்க. அது வந்து விளாடிமிர் லெனின் டைலாக். ஸோ படத்தில் லெனின் ஜீதன் அவர் கேரக்டர் பேர். அது ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள். அந்த படத்தோட கதைக்கு அது சம்மந்தம். இது ஏதோ நம்ம ஒரு பஞ்ச் டைலாக் எழுதி கைத்தட்டல் வாங்கணுன்றதுக்கோ டீசர் ட்ரெய்லர் மெட்டீரியலுக்கு ஏதாவது ஒரு நல்ல பஞ்ச் டைலாக் வேணுன்றதுக்காக அது எதில் கதையில் தொடர்பு இருக்குது. அது என்ன ஏற்படுத்தும்னு நினச்சி வந்தோமோ அது கண்டிப்பாக அந்த வலியையும் தாக்கத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை பார்த்துட வேண்டிய படம். பார்ட் 1 பேசின அரசியல் வேறு, பார்ட் 2 பேசியிருக்க அரசியல் கண்டிப்பாக வேறு. அதில் ஜாதியை குறிப்பிடாமல் ஜாதி அரசியலை பயங்கரமாக பேசியிருந்தார். இதில் ஒரு முதலாளித்துவ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு அரசியலை ரொம்ப கிளியராக பேசியிருக்காரு. என்ன தாட்னா இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை எங்கேயோ நடக்கும்போது அது எங்கேயோ தான் நடக்குது, யாருக்கோ தான் நடக்குதுன்னு நம்ம அதனுடைய போராட்ட வீரியம் கம்மியாக இருக்கலாம், இல்லை நம்மளும் ஒரு அடையாள போராட்டமாக நடத்திட்டு போயிடலாம். பட் அதை தாண்டி அந்த பிரச்சனை வந்தால் எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நடக்கும்ன்றதை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்கேன். இல்லை, இந்த மாதிரியான படங்கள் அதுக்கு தான் எடுக்கப்படுது. ஒரு எப்படியாவது ஒரு விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும்னா ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு இடம் கனெக்ட் ஆகும் இந்த படம் பார்க்கும்போது. அந்த இடத்துல இப்படி ஆனால் எப்படி இருக்கும்ன்ற பயத்தை நமக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ அப்போ கனெக்ட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். தேங்க்யூ.